ஒரு ஊரில் ஒரு வாலிபன் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. டே ஃபுல்லாக ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு ஒட்டகத்தை ஒரு கூடாரத்தில் ஈவினிங் டைமில் கொண்டு போய் கட்டி வைக்கிறது அவருடைய வழக்கமாக இருக்குது. அப்படி ஒரு நாள் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு ரொம்ப மன சோர்வோட உடல் சோர்வோட அந்த கூடாரத்தில் எல்லா ஒட்டகங்களையும் கட்டி வச்சுட்டு அந்த ஒட்டக கூடாரத்துக்கு வெளியிலேயே உட்காந்துடுறாரு. உட்காந்தது மட்டும் இல்லாமல் மனம் சோர்வாக இருந்த நிலையிலேயே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் நமக்கு மட்டும் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? ஏன் நமக்கு மட்டும் துன்பங்கள் துரத்திக்கிட்டே இருக்கு? நம்ம வாழ்க்கையில் இன்பம் மட்டும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல் எப்போவுமே இன்பங்கள் மட்டுமே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போது அவர் போகிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே இந்த வாலிபனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட போய் இந்த வாலிபன், எனக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த முனிவரும், என்ன சொல்யூஷன் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த வாலிபன் சொல்கிறாரு, எல்லாருக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன செய்கிறது? ஒரு நாள் ஒரே ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா பரவாயில்லை. ஆனால் டெய்லியும் நான் ஒவ்வொரு நாள்லேயும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேன். இதற்கு நான் என்ன தான் செய்யணும்? நான் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழணும். அதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட கேட்குறாரு அந்த இளைஞன். அதற்கு அந்த முனிவர் இந்த வாலிபனை பற்றி தகவல்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு ஒரு டாஸ்க்கு ஒன்று கொடுக்குறாரு. அப்போது முனிவர் வாலிபனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஆமாம், நீ மேய்ச்சிட்டு வந்து கட்டியிருக்கையே, இந்த ஒட்டகங்கள்லாம் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அந்த வாலிபன் சொல்கிறாரு, எங்களுடைய முதலாளியோடது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீ எத்தனை வருஷங்கள் இதை மேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு முனிவர் கேட்குறாரு. அதற்கு இவர் சொல்கிறாரு, 5 வருஷங்களாக நான் ஒட்டகம்தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இதே ஒட்டகங்களை தான் 5 வருஷமாக மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முனிவர் சொல்கிறாரு, ஓகே, இன்னைக்கு நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீ கட்டி வச்சுட்டு வந்திருக்க இல்லையா இந்த ஒட்டகங்கள், இதை எல்லாத்தையும் நீ ஆழமாக கவனிக்கணும். இந்த ஒட்டகங்கள் எல்லாமே படுத்து உறங்கினதுக்கு பிறகு தான் நீ தூங்கிறதுக்கு போகணும். அது வரைக்கும் இந்த ஒட்டகங்களை நீ நல்லா கவனிக்கணும். இந்த ஒட்டகங்கள் எல்லாமே படுத்து தூங்கினதுக்கு பிறகு தான் நீ தூங்கிறதுக்கு போகணும், மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க்கை கொடுத்துட்டு முனிவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே வாலிபனும், அடடா, நாம் 5 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம், மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த ஒட்டகங்களை கட்டுப்படுத்தி தூங்க வச்சுட்டு நாம் போய் தூங்குறது அவ்வளோ சிரமமான விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக எடுத்துக்கிட்டு ஒட்டகங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூடாரத்துக்குள்ளே போய் உட்கார்றாரு. அந்த இளைஞன் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்து ஒரு சில மணி நேரங்கள்லையே சில ஒட்டகங்கள் தானாகவே படுக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் சில ஒட்டகங்கள் எல்லாமே நின்றுக்கிட்டு தான் இருக்குது. உடனே இந்த வாலிபன் அவனாவே முன் வந்து எல்லாரையும் படுக்க சொல்லி கட்டளையிடுறான். எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி படுக்க வைக்கிறான். உடனே அந்த ஒட்டகங்கள்லாம் படுத்த உடனே ஏற்கனவே படுத்திருந்த எல்லா ஒட்டகங்களும் எழுந்திரிச்சிருது. மறுபடியும் அந்த ஒட்டகங்களை அவர் ஃபோர்ஸ் பண்ணி படுக்க வைக்கிறாரு. இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள்லாம் எழுந்திருச்சு நிற்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இவர் ஒரு சில ஒட்டகங்களை படுக்க வைக்கிறதுக்குள்ளேயே இன்னும் சில ஒட்டகங்கள் எழுந்திரிச்சிடுது. மறுபடியும் எழுந்திரிச்ச ஒட்டகங்களை மறுபடியும் படுக்க வைக்கிறதுக்குள்ள மறுபடியும் இது ரிப்பீட்டடாக நடக்கவே இந்த போராட்டம் இரவு முழுக்க தொடருது. ஒரு வழியாக இரவும் தேஞ்சு போகுது. இப்படியே ராத்திரி முழுக்க அந்த வாலிபன் இந்த ஒட்டகங்கள் கூட போராடியே இரவு
தேஞ்சு போனதுனால இப்போது அவரால் தூங்க போக முடியலை. அவருக்கு தூக்கம் சொக்குனாலும் அடுத்த நாள் வேலை ஆரம்பிச்சிடுது. அதனால் அவரால் தூங்க முடியாமல் தூக்கம் தடைபட்டுருது. பிகாஸ் நேரம் கிடைக்கல இல்லையா, ஒட்டகத்தோட போராடியே அவருக்கு தூங்கிறதுக்கான நேரம் கிடைக்கல. ஸோ நல்லா விடியல் வந்ததுக்கு பிறகு முனிவரை சந்திக்க போகிறாரு வாலிபன். ராத்திரி நடந்த எல்லா விஷயங்களையும் முனிவர்கிட்ட வாலிபன் ஒன்று விடாமல் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அப்போது முனிவர் ஒரு சின்ன ஸ்மைலோட, உன் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு மட்டும் இல்லை, மனிதர்கள் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீராதது. ஒட்டகங்கள் எப்படி ஒன்று படுத்த உடனே இன்னொன்று எழும்புதோ அதே மாதிரி தான் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தானாகவே முடிவுக்கு வந்துடும். சில ஒட்டகங்கள் தானாகவே தூங்குச்சு இல்லையா, அதுபோல் சில ஒட்டகங்கள் தானாகவே படுக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் இன்னும் சில ஒட்டகங்கள் நம்ம போராடி தான் படுக்க வச்சோம். அது மாதிரி தான் நாம் சில பிரச்சனைகளை போராடி தான் சரி செய்யணும். இன்னும் சில பிரச்சனைகள் போராடினாலும் சரி செய்யவே முடியாததாகவும் சில நேரங்களில் பூதாகாரமாக இருக்கும். ஆனால் அதே பிரச்சனைகளை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டா அந்த பூதாகாரமான பிரச்சனை கூட ஒரு சில காலங்களுக்கு பிறகு முடிவுக்கு வரும். ஸோ பிரச்சனைகளை ஏன் வெறுக்கணும்? இயற்கையின் விதி என்ன? தி லா ஆஃப் நேச்சர் என்ன? பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா நாம் வாழறதுக்கு பலமாக எதுவுமே இல்லாமல் போயிடும். பிரச்சனைகள் தான் நாம் வாழ பழகிறதுக்கான டீச்சிங் சென்டர். ஸோ பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணாதீங்க. பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பிரச்சனைகளை ஒரு எக்ஸாம் போல், அதாவது ஒரு லேர்னிங்ஸ் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரச்சனைகளை பார்த்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய தாட்டு தான் உங்கள் வாழ்க்கையை போர்க்களமாக மாற்றுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சொல்லி அந்த வாலிபனுக்கு அந்த முனிவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, கம்ஃபர்ட் ஜோன் எப்போவுமே நமக்கு லேர்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கவே கொடுக்காது. கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு லேர்னிங்ஸ் கிடைக்காமலேயே போயிடும். அப்போது நமக்கு பிறப்பின் அர்த்தம், பிறப்பின் நோக்கம் அப்படின்னு ஒன்று பிறக்காமலேயே போயிடும். எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பணக்காரனுடைய பையனாக பிறந்திருக்கலாம், எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாரோட பையனாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது ஒரு பேராசை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த ஆசையில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிது அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அட்வென்ச்சர் சீன்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கே உங்கள் வாழ்க்கை போரிங்காக மாறிடும். அப்போ இது பேராசை தானே. வாழ்க்கை சொகுசாக இருக்கிறதுக்காக கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறது லேர்னிங்ஸ்க்காக தான். இந்த உலகத்தில் சரியான பாத், இது தவறான பாத் அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரிக்கவே முடியாது. பிகாஸ் நீங்கள் எந்த பாத்தில் போனாலும் அங்கே கண்டிப்பாக லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் கோத்ரூ பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே நிலையானதாக இருக்குங்கிறாங்களே, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு. பாருங்க, எப்போ ஒரு மனுஷன் இது துன்பம் அப்படின்னு பிரிக்கிறானோ அப்போ தான் அந்த இடத்துல வாழ்க்கை போராட்டமாக மாறுது. அதற்கு பதிலாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு டாஸ்க் மாதிரி, ஒரு எக்ஸாம் மாதிரி நீங்கள் பாருங்கள். நீட் எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தானே டாக்டர் ஆக முடியும். எல்லாராலையும் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த டாக்டர் வேலைக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். யார் ஒருத்தவங்க பிரச்சனைகளை டாஸ்காக எடுத்துக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக மாற்றிக்க முடியும். கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே
டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.